நான் தான் இயேசுவின் உடலை மூடிய ஆடை பேசுகிறேன். உயிரோடு இருக்கையில் அவமானத்தை உடுத்தினார்கள், இறந்தவன் ஆடைகள் உடுத்தப்படுகின்றன. வேதநாயகனுக்கு அடக்கம் நடந்தது யூத முறைப்படி. அவரது மகிமையின் முகத்தை தொடும் பாக்கியம் மரணத்திற்கு பின் எனக்கு வழங்கப்பட்டது. 3 நாட்கள் சுதனின் சலனமற்ற உடலோடு சங்கமித்திருந்தேன். விண்ணக விடியலின் அழைப்பு மணி கேட்டதும் இயேசு விழித்தெழுந்தார். அவசரத்தில் என்னை உதறிவிட்டு ஓடவில்லை. தூக்கத்தை விட்டு எழும்பும் போதே போர்வை மடிக்க முரண்டு பிடிப்போர் மத்தியில் மரணத்தை விட்டு எழும்போதும் துணியை மடித்து தனியே வைக்கிறார். அது இயேசு மரணத்தை வென்றுவிட்டதன் அடையாளம். மடிக்கப்பட்ட துணி மீண்டும் வருவேன் என்பதன் யூத அடையாளம். இயேசுவின் முதல் வருகையின் முடிவில் 2ஆம் வருகையின் தொடக்கம் எழுதப்படுகிறது. அந்த வருகையின் நற்செய்திக்கான வரவேற்பு குரலாக நான் இருந்தேன். வந்து பாருங்கள் எனும் தூதரின் அழைப்பு இயேசு சென்று விட்டார் என்பதுடன் வரப்போகிறார் என்பதையும் சேர்த்தே அறிவிக்கிறது. திறக்கப்பட்ட கல்லறை இயேசுவின் உடல் திருடப்பட்டதோ எனும் சந்தேகத்தை விதைத்தது. மடிக்கப்பட்ட ஆடையே மகிமையின் உயிர்ப்பை உறுதி செய்தது. காலியான சிலுவை இயேசு முடித்து விட்டார் என்பதன் அடையாளம். காலியான கல்லறை இயேசு விடிந்து விட்டார் என்பதன் அடையாளம். காலியான ஆடை இயேசு திரும்ப வருவார் என்பதன் அடையாளம். இயேசு காலியானதை கொண்டு நிரப்புகிறார். வெற்றிடங்களை கொண்டு வெற்றிகளை பதிவு செய்கிறார். நான் மரணத்தோடு துயின்று வாழ்வோடு விழித்தெழுந்தவன். இயேசுவை மடித்து வைத்து பின் இயேசுவால் மடிக்கப்பட்டவன். நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னும் விவிலியத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். நான் இயேசுவின் உடலை மூடிய ஆடை. இல்லை, இயேசுவின் உயிர்ப்பை சூடிய ஆடை.